நீ முருகன் கிட்ட ஏதாவது பேசி முத்து வந்து உங்களுக்கு கார் ஓட்டாத மாதிரி ஏதாவது பண்ணிடு ப்ளீஸ் டி. இப்பவே கால் பண்ணி சொல்லு. இல்ல ரோஹிணி, என்னால முடியாது. நான் நீ சொன்ன மாதிரி முருகன் கிட்ட சொன்னா அவருக்கு கோவம் தான் வரும். என்ன காரணம்னா நீ ஏன் முத்துவ போக கூடாதுன்னு சொல்றேன்னு கேப்பாரு. என்னால எப்படி சமாளிக்க முடியும்? இப்ப என்னதான் பண்றது? உன் விஷயம் இப்படிதான் தெரியணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னடி நான் மாட்டிக்கிட்டு என் லைஃப் ஒரேடியா போயிடணுமா? அதுதான் வேணுமா உனக்கு? இரு ரோஹிணி, ஏன் டென்ஷன் ஆகுற? வித்யா சொல்றது சரிதானே? அவ ஹஸ்பண்ட் கேள்வி கேட்பார்ல. முருகன் அவங்க கூட போக முடியலன்னு தான் முத்துவ பாத்துக்க சொல்லிருக்காரு. இப்ப என்ன பண்ண போற ரோஹிணி? முத்துவ அவங்களுக்கு கார் ஓட்ட விடாம தடுக்கணும். அது எப்படி முடியும்? வீட்ல என் மாமனார் மட்டும் தனியா இருந்தா முத்து கண்டிப்பா அவரை விட்டு போக மாட்டான். என்னடி சொல்ற? மீனா வெளியூர் போயிருக்கா. என்னைக்கு வருவானும் தெரியாது. அந்த நேரத்துல ஆண்டிய பிளான் பண்ணி எங்க கூட்டிட்டு போயிட்டா. மனோஜ் எப்படியோ ஷோரூம்க்கு போயிடுவாரு. ரவியும் ஹோட்டலுக்கு போயிடுவான். அங்கிள் மட்டும் வீட்ல தனியா இருந்தா இந்த முத்து சவாரிக்கு போக மாட்டான். அதுக்குதான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். எல்லாம் சரி, ஆனா உன் மாமியார் எப்படி வெளியே கூட்டிட்டு போவ? பாண்டிச்சேரி போறேன். என்னடி ஏதாவது புது பழக்கம் வந்துருச்சா என்ன? ஏதாவது சொல்லிட வேண்டி. அங்க ஒரு ரெசார்ட்ல தங்கறதுக்காக என் ஃப்ரெண்ட் ஒரு கூப்பன் கொடுத்திருக்கா. அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எப்படி சொல்லு ரோகிணி, எங்க இருக்கிற? இங்க ஒரு கிளைண்ட பாக்க வந்த ஆண்டி. என் ஃப்ரெண்டுக்கு பாண்டிச்சேரியில ஒரு பெரிய ரெசார்ட் இருக்கு. 2 நாள் ஃப்ரீயா தங்கறதுக்காக கூப்பன் கொடுத்திருக்காங்க. ரெசார்ட்டா? ஆமா ஆண்டி, நல்ல பீச் ஒட்டி இருக்கிற ரெசார்ட். சூப்பரா இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா இந்த டிக்கெட்டுக்கு ஒன்லி லேடிஸ் தான் போக முடியும். அதனாலதான் நான் உங்களை கூட்டிட்டு போலான்னு ஆசைப்படுறேன் ஆண்டி. அப்படியா? நானும் வெளியெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா யோகா கிளாஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமே தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல ஆண்டி. நீங்களும் லைஃப் என்ஜாய் பண்ணணும்ல. இது லேடிஸ் ஒன்லி கூப்பன். நிறைய லேடிஸ் வருவாங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம் கூட வருவாங்க. அப்படியா சொல்ற? ஆமா ஆண்டி, மொத்தம் 3 பேர் போலாம். இன்னொரு பாசமே இருக்கு. நீங்க வேணா பார்வதி ஆண்டியை கூப்பிட்டுக்கோங்க.